கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலேயும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்திலேயும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கூட ஒரு வேத பாடமாக கிறிஸ்துவும் சபையும் என்ற தலைப்பிலே நாம் வேத வசனங்களை தியானிக்கலாம். கிறிஸ்துவும் சபையும். பரலோகத்தின் தேவனாகிய யாவே தேவனுக்கு அவருடைய குமாரனாகிய யெசுவா மேசியா மூலம் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் நமது தனி மனித மாம்ச இச்சைகளையும் உலகத்தின் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமைகளையும் கண்ணின் இச்சைகளையும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனை அறிகிற அறிவிலேயும் விசுவாசத்திலேயும் விருத்தி அடைந்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் இந்த ஹியூமன் நேச்சரில் இருந்து ஸ்பிரிட் நேச்சருக்கு நாம் பூர்ணமாவதற்காக அதற்குரிய கிரியைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது அவர் சொன்னது, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியால் உலகம் உங்களை பகைக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தை ஜெயங்கொள்ளுங்கள் என்ற ஆலோசனையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொன்ன ஆலோசனையை பெற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய சீசர்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெறும்போது தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்டபடியால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை முத்தரித்திருக்கிறார். ஆகையால் நாம் பலவீனமுள்ள ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்க புத்திர சுவீகார ஆவியை பெற்று யாவே தேவனுடன் நெருங்கிய உறவுக்குள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாவ அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய குமாரனுக்குள் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று நம்மையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரேல் புத்திரராகிய தேவனுடைய ஜனங்களாக அவர்கள் இருந்ததினாலே யாவே தேவன் அவர்களை பரிசுத்தமான ஜனமாக இருப்பதற்காக அவருடைய நீதி நியாயங்களை கட்டளைகளாக எழுதி கொடுத்தார். அவர்களோ அதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இஸ்ரேல் புத்திரர் தேவனை விட்டு விலகி போனார்கள். தேவனும் அவர்களை தள்ளிவிட்டார். யாவே தேவன் தேவனுடைய ஜனங்களாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டு அதுபோல அவரது கீழ்ப்படிதலுக்குள்ளாக நாமும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சித்தத்தின்படியே இஸ்ரேல் புத்திரரை போல நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக ஜனங்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 நாம்
ஞானஸ்தானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியை கொடுத்து கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் நமக்கு பொழிந்தருளியிருக்கிறார். விசுவாசத்தினாலே தேவகுமாரனை இரட்சகராகவும் குருவும் போதகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷர்களாகவும் சுவிசேஷ ஊழியக்காரர்களாகவும் தேவனும் கிறிஸ்துவும் மகிமையாக இருக்கும்படி அவருடைய சபையாக கிறிஸ்துவுடைய சபையாக இருக்கும்படி நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும், சபையாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். சபையானது அவருடைய சரீரமாக இருக்கிறது. சரீரத்தின் அவயவங்கள் பலவாக இருக்கிறது. அப்படி பலவாக சரீரத்தின் அவயவங்கள் இருந்தாலும் சரீரம் என்பது ஒன்று. அது ஒன்றாய் இருப்பது போல சபையும் கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் கூட கிறிஸ்துவே தலை என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். 27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஆகவே கிறிஸ்துவின் சபையானது அவரோடு கூட மகிமையிலே ஐக்கியப்படும் வரை இந்த சபை கற்புள்ள கன்னிகைகளாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டது போல இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று. ஆக கிறிஸ்துவின் சபையானது கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கற்புள்ள கன்னிகைகளாக இருக்கிறோம் என்ற ஒரு அழுத்தமான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் சபையானது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பிரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாகவும் இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். யாவே தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவும் சபையும் ஒரு கணவனும் மனைவியும் போல இணைக்கப்பட்டவர்களாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மனைவியிடம் கணவன் அன்பு செய்கிறது போல கிறிஸ்துவும் தன் மணவாட்டி சபையின் மேல் அன்பு வைத்திருக்கிறார்.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 26, 27 வசனங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுகினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதீரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவின் சபையானது இயேசு கிறிஸ்துவனுடைய சிநேகிதர்கள் என்று சபையை தன்னுடைய சிநேகிதர்கள் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துவின் சபையானது ஒரு குருவும் சீசர்களும் போல கிறிஸ்துவின் சபையானது இந்த உலகத்திலே இயங்கி வருகிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். கிறிஸ்துவும் சபையும் ஒரு மேய்ப்பனும் மந்தையும் போல. நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அந்தபடியே நானே நல்ல மேய்ப்பன். அப்போ சபையானது, கிறிஸ்துவின் சபையானது நல்மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தைகள். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட அந்த சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேலும் கிறிஸ்துவின் சபையானது ஒரு எஜமானனுடைய ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்களாக இருப்பது போல எஜமானன் ஊழியக்காரர்கள் என்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக கிறிஸ்துவின் சபையானது இயங்கி வருகிறது. மேலும் கிறிஸ்துவின் சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஒரு சபை. விலைக்கிரயமாக நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆக விலைக்கு கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஒரு சபைதான் கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவின் சபை என்பது கிறிஸ்து ஒரு திராட்சை செடி போல. கிறிஸ்து நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லிவிட்டு நீங்கள் கொடிகள் என்று சொல்றார். ஆகவே கிறிஸ்துவின் சபையானது திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகளைப் போல. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது அந்த செடியினுடைய ஒரு இணைப்புக்குள்ளாக இருக்கும் மட்டும் கொடியானது நல்ல கனிகளை, திரளான கனிகளை கொடுக்கும். அப்படி திரளான கனிகளை கொடுக்கக்கூடிய சபையாக கிறிஸ்துவின் சபை இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இந்த சபையின் நற்கிரியைகளாகிய திராட்சை கனிகளை பார்த்து அவர் மிகவும் மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சபையானது பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்து முதற்பேரானவர். சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் அடுத்தடுத்த தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் சகோதரர்கள். அவர் முதற்பேரானவர். மற்றவர்கள் அடுத்தடுத்த சகோதரர்கள், தேவனுடைய புத்திரர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம்
29ஆம் வசனத்திலே அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவின் சபையாக இருந்து இப்பொழுது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால, கிறிஸ்து மூலமாக விசுவாசத்தினாலே ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டதினாலே அவரோடு கூட இந்த சபையானது மகிமையிலே உயர்த்தப்படவும், அவரோடு கூட ஆளுகை செய்யவும், அவரோடு கூட நியாய தீர்ப்பு செய்யவும், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் சபை இருக்கிறது. ஆகவே இக்காலத்திலே கிறிஸ்துவின் சபையாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் துன்பங்களுக்கு கிறிஸ்துவோடு கூட பங்காளிகளாக இருப்பதினால கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படக்கூடிய ஒரு விசேஷித்த சிறு மந்தையாக சபை இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மகிமைப்படும்படியாக சபையாக நாம் இருப்போமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே கிறிஸ்துவோடு கூட நம்மை மகிமையிலே உயர்த்தி நம்மை அவருடைய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்திலே பூரணப்படுத்துவார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.